நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிம்மதியான செய்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவோட ட்ரம்ப் அரசாங்கத்தோட இந்த அதிரடியான ஒரு முடிவால் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா மேலே இந்த ட்ரம்ப் போட்டிருந்த 50% டேரிஃப் வரியை இப்போ 25 குறைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. பாதி வரையை குறைக்கிறாங்க. ஓகே, இது கொஞ்சம் ஒரு நிம்மதியான விஷயம்தான். சரி, ஏன் திடீர்னு அமெரிக்கா இப்படி மாறிடுச்சு அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. சரி, அமெரிக்கா ஏன் திடீர்னு மனசு மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை சிம்பிளாக பார்க்கணும். அமெரிக்காவோடைய இந்த ஸ்காட் பெசன்ட் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஊரில் எப்படி இந்த நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி இவரும் அந்த ஊரில் ஒரு ஆள். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் இந்தியா மேலே வரி போட்டது எதுக்கு அப்படின்னா, அவங்க ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை அதிக அளவில் வாங்கினாங்க. அது உக்ரைன் வாருக்கு ஃபியூல் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ இப்போது இந்தியா எங்கள் பேச்சை கேட்டு ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத குறைச்சிட்டாங்க. சீக்கிரமே அவங்க ஃபுல்லாக நிறுத்திடுவாங்க. அதனால் நாங்கள் வரியை குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை அவர் போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு ரியாலிட்டி செக் நான் காட்டுறேன். டேட்டா எப்போவுமே பொய் சொல்லாது. ட்ரம்ப் அக்டோபர் மாதம் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்திடும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் நவம்பர் மாதம் டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கிட்டத்தட்ட 7.7 மில்லியன் டன் எண்ணெயை ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி செஞ்சிருக்குது அப்படின்றது ரெக்கார்ட் பிரேக் பண்ண நாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த டேபிள் காலம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 7.2, நவம்பர் மாதம் 7.7, இதான் மில்லியன் டன்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைன்னு பார்க்குறோம். அதாவது அந்த காலகட்டத்தில் கடைசி 6 மாதத்தில் இதுதான் ஹையஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 1.2 பேரல் பர் டே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 1.1ன்னு சொல்லிட்டு அதை விட கொஞ்சம் டிசம்பர் ஜனவரியில் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அக்டோபர் நவம்பர் சரியா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா மில்லியன் டன்ஸில் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. நவம்பரில் தான் நான் சொன்ன மாதிரி 7.7 மில்லியன் டன் அப்படின்றது ஹையஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். இந்த டிசம்பர் ஜனவரி டேட்டாவை பார்த்தேன் அப்படின்னாக்கா மில்லியன் பேரல் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு நாளைக்கு 1.2 மில்லியன் பேரல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது ஒரு மாதம் கிடையாது, பர் டே அது என்ன வாங்குறோமோ அது அதனுடைய மீனிங். இது நிஜமாவே குறைவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு வாங்குற இந்த மொத்த மில்லியன் டன் அளவையும் ஒரு நாளைக்கு வாங்குற பேரல் அளவையும் நம்ம நேரடியாக ஒப்பிட முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது. பொதுவாக இந்தியா ஒரு நாளைக்கு சராசரி 1.5 பேரல்லேருந்து 1.8 மில்லியன் பேரல் தான் நம்ம வாங்குவோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த டிசம்பர் டேட்டா படி பார்க்கும்போது 1.2 பேரலாக அது குறைஞ்சிருக்கு. அதாவது 1.5லேருந்து 1.2 இது குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் கம்மி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது அமெரிக்கா மிரட்டினாலும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த செங்கடல் பகுதியில் கப்பல் மேலே பயங்கர தாக்குதல்லாம் நடத்துச்சு. அது இல்லாமல் இந்த ஷேடோ ஃப்ளீட்லாம் இவங்க கேப்சர் பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் ரீசெண்டாக பார்த்த நியூஸ் தெரிஞ்சிருப்பீங்க. துருக்கியில் அந்த ரெட் கடலில் போன கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய ட்ரோன்லாம் தாக்குதல் நடத்தி நிறைய கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய போக்குவரத்து பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால இந்தியாவுக்கு வர இருந்த கப்பல் எல்லாமே லேட்டாக வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஜனவரி பாதியில் பாருங்க, அது மறுபடியும் 1.1 மாறி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த டேட்டா 15th வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு டேட்டா அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மாதம் முடியும் போது இது பழைய நிலைமைக்கு ஒரு பெரிய அளவே தோடும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா சொல்கிறது என்ன, சுத்த பொய் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா டோட்டலாகவே நிறுத்திட்டாங்க. எங்கள் மிரட்டலுக்கு பயந்து ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குறத அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லைன்றது தான் இந்த டேட்டா சொல்லுது. சரி, இப்போ அமெரிக்கா ஏன் நம்ம வழிக்கு வந்திருக்கு, ஏன் பயப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மையான காரணமாக இருக்குது. இந்த ட்ரம்ப் என்ன சொன்னார், ஐரோப்பிய நாடுகளை கூட்டு வச்சு நீங்களும் இந்தியா மேலே வரி போடுங்க, நாங்களும் போட்டோம், அப்போ தான் அவங்க இந்த ஆயில் வாங்குறத டோட்டலாக நிறுத்துவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் யூரோப்பிய யூனியன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதுக்கு பதிலாக இந்தியா கூட எஃப்டிஐ சைன் பண்ணுறாங்க 27ஆம் தேதி. ஸோ இதுக்கு இந்த ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் காஜா காலஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீல் இந்தியா கூட நாங்கள் போடப்பட்ட டீல் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் அவங்க உலகத்தில் எந்த நாடு கூட போட்ட டீலை விட இதுதான் ஹெட் ஆஃப் த டீல் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையான விஷயத்த அவங்க எக்கனாமிக் ஃபோரம்லேயே தெளிவாக சொன்னாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அதனால் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் மிக நெருக்கமான உறவு ஏற்பட போகுது அப்படின்றது அவருக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்த உடனே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாரு, இந்தியா முழுசாக ஐரோப்பா பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக நம்ம ஐரோப்பா பக்கம் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம் தான் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் இப்போ வரியை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இந்தியாவோட கெத்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க.
எங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் வேணுமோ, எங்கெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் யார் குடுக்குறாங்களோ கம்மியான விலையில, அத நான் வாங்குவோம் அப்படின்ற மாரி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது ரஷ்யாவா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அமெரிக்காவா குடுத்தாலும் சரி, அங்கேருந்து நம்ம வாங்குறோம். இல்ல வெனிசுவேலா கிடைச்சாலும் சரி, ஈராக்ல கிடைச்சாலும் சரி, எங்கேருந்து வாங்க முடியுமோ அங்கேருந்து நாங்க வாங்கிடுவோம் அப்படின்றதோடைய ஸ்டான்ஸ்ல தான் வந்து இந்தியா இன்னி வரைக்கும் இருக்கு. ட்ரம்ப் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எந்த பாலிசியும் நாங்க மாத்திக்க மாட்டோம் அப்படின்ற மாரி ரொம்ப திட்டவட்டமா இந்தியா சொல்லிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய இந்த 50% டேரிஃப வந்து 20% அவங்க மாத்துறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்திய வர்த்தகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, எல்லா நாடுகளுக்குமே குறிப்பா வந்து இந்தியா மாரி அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகளுக்கு அமெரிக்காவோட மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். கடந்த சில மாதங்களா வந்து பாதிக்கப்பட்டிருந்த பல துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து உயிர் பெறும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏற்றுமதி துறையில புதிய உற்சாகமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப்பினுடைய இந்த 50% வரி விதிச்சதுனால அமெரிக்காவுக்கு செல்ல இருந்த இந்திய பொருட்கள் நிறைய கடுமையான பிரச்சனைகள் வந்து சந்திச்சது அப்படின்னு பார்க்குறோம். இதனால இந்திய பொருட்களினுடைய போட்டித்தன்மை வந்துட்டு அங்க குறைஞ்சிருச்சு. வரி ஏத்துனதுனால விலை ஏறி போச்சு. நம்ம மத்த நாடுகளுடைய பொருட்கள் கூட வந்து போட்டி போட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இப்போ அந்த வரி வந்து திரும்பவும் 25% குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா, கண்டிப்பா நம்ம ஒரு காம்படிட்டிவ் லெவலுக்கு அந்த ஊர்ல வந்துருவோம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த விலை குறைவு அமெரிக்க சந்தையில இந்திய பொருட்களுடைய விலை வந்துட்டு கண்டிப்பா குறைச்சு தான் காட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன மாரி இதனால வந்து விற்பனை அதிகரிக்கும், கம்பெனிகளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த வரி குறைப்புனால நமக்கு அதிகமா லாபம் பெறக்கூடிய மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய துறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவுளித்துறை. ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10% ஏற்றுமதி வந்து குறைஞ்சிருந்தது. இப்போ அமெரிக்க ஆர்டர்கள் வந்து திரும்பவும் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துட்டு அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். அது கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய ஒப்பந்தங்கள்லாம் இனிமேல் வந்து கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மெயினாக நம்மளுடைய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் இது வந்து இந்த வைரம் மற்றும் நகை ஏற்றுமதி வந்து ரொம்ப மந்தமாச்சுது. இப்போ வந்து பண்டிகை காலம் வரும்பொழுது இந்த விஷயங்கள் வந்து அமெரிக்காவில் சூடு பிடிக்கும் பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இறால் பொருட்கள். இறால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இறாக்கு அமெரிக்காவில் வந்து பயங்கர டிமாண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ வரி போட்டதுனால கிட்டத்தட்ட 20%க்கு மேலே நம்மளுடைய விலை வந்து அங்கே உயர்ந்தது. அதனால் அங்கே அதிகமாக யாரும் வாங்கலை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மீண்டும் வந்து பழைய விலைக்கு நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவோட மொத்த ஏற்றுமதியில் 45% வந்துட்டு ஷேர் வச்சுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள், இந்த எம்எஸ்எம்இஸ் தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த வரிச்சுமையால் இவங்க ரொம்ப திணறி வந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. கவர்மெண்ட் கூட நிறைய ரிலீஃப் விஷயங்கள்லாம் அவங்களுக்காக செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் 25% வரி குறைப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த வேலை வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். புதிய முதலீடுகளும் வந்து இது மூலியமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயினில் வந்து திரும்பவும் நம்ம மீண்டு வந்துருவோம் உள்ள அப்படின்னு பார்க்குறோம். அதாவது வரி குறைஞ்சிச்சு அப்படின்னா அமெரிக்க நிறுவனங்கள் வந்து சீனாவுக்கு மாற்றா இந்தியாவை தான் வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏற்கனவே அப்படி தான் இருந்துச்சு. வரி அதிகமானதுனால திரும்பவும் அவங்க அந்த சைனா பக்கமோ இல்லை எந்த நாட்டில் வரி கம்மியாச்சோ அங்கே போனாங்க. பட் இப்போ குறைஞ்சதுன்னா அகைன் இந்தியா பக்கம் அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த 50% இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கே காம்படிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் நமக்கு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்தியா வந்து ஒரு பாதுகாப்பான மற்றும் லாபகரமான இடமா வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் இதில் சவால்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது இந்த 25% வரி வந்து குறைஞ்சாலும் அது வந்து நம்மளுடைய பழைய வரிக்கு ஈடாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா சராசரியாக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் என்ன வரி எல்லா பொருட்களுமே எடுத்துட்டேன். சில பொருள் 0% தான் இருந்துச்சு. பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2லேருந்து 4% தான் அவங்க டேரிஃபே வச்சுருந்தாங்க. டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 10%க்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ 25% வந்தாலும் இன்னொரு 15% அதிகம் தான் அப்படின்னு பார்க்குறோம். பட் அந்த 50%ன்றத விட இது கொஞ்சம் ரிலீஃப். ஆட்டோமொபைல் பார்த்த வரைக்கும் 1லேருந்து 2.5% தான் ஏற்கனவே நமக்கு வரி இருந்துச்சு. தங்கம் மற்றும் ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2% தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மாட்டிகள் அப்புறம் செமிகண்டக்டர் துறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்துட்டு விலக்கு கொடுத்துருந்தாங்க. இப்பயுமே அதுக்கு விலக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இந்த துறைகள் பெரிய பெரிய ஒரு பாதிப்புலாம் கிடையாது அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, முடிவாக என்ன தோணுது அப்படின்னா அமெரிக்கா வந்து வரியை குறைக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் அது இந்தியா அவங்க பேச்சை கேட்டு பண்ணதுனாலாம் கிடையாது. இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா இவங்களோட வரி வந்து நமக்கு பாதிப்பு அதிகமாக உண்டாக்கும் தெரிஞ்சு தான் முன்னெச்சரிக்கையாக நிறைய நாடுகள் கூட நம்ம வந்து எஃப்டிஏ போட்டோம். இப்போது யூரோப் கூட நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த எஃப்டிஏ வந்து மிகப்பெரிய டீல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு அமெரிக்கா வந்து அந்த 50% வரியை நம்ம மேலே வச்சே இருந்தாலும் காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, ஓகே. ஸோ இந்த ஒரு ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 25% வரி குறைப்பு எதனால் நடந்துச்சு? ஒருவேளை உண்மையிலேயே வந்து இந்தியா
ஆயில் வாங்குறத வந்து ரஷ்யாட்ட வந்து நிறுத்திடுச்சா, அல்லது இந்தியாவினுடைய இந்த எல்லா நாடுகளும் கூட இந்தியா சுமூகமாக போகிற முடிவை பார்த்து இந்தியாவை நம்ம இழந்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அமெரிக்கா மீண்டும் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படின்றத உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.